முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல இருப்பதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தொழில்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் டிஆர்பி ராஜா, கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 60% ஒப்பந்தங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் வந்துள்ளதாகவும் இதன் மூலம் 3 ஆண்டுகளில் 31 லட்சம் வேலைவாய்ப்புகளை திமுக அரசு உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொழில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் அமெரிக்கா செல்ல இருப்பதாகவும் அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறினார். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் சிங்கப்பூர், ஜப்பான், UAE, ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு அவர் பயணித்ததன் விளைவாக இன்று தமிழ்நாட்டிற்கு 10,882 கோடி ரூபாய், இந்த ஒரு 4 ட்ரிப்ல மட்டும் 10,882 கோடி ரூபாய் முதலீடுகளும் 18,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா நாட்டின் பெருநிறுவனங்களின் தலைவர்களை சந்திப்பதற்காக அமெரிக்கா செல்ல இருக்கிறார். இந்த பயணத்தின் போது இதுவரை தமிழ்நாட்டில் தடம் பதிக்காத புதிய முக்கிய பெருநிறுவனங்கள் முதலீடுகளை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்ப்பும் என்ற அந்த உறுதியை தங்கள் வாயிலாக அவைக்கு வழங்குகிறேன்.